இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ கிளாஸஸ் ஆஃப் பீப்புள், இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டான். ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான், கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும், கடையில கை கட்டி நிக்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்துல வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களா வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. இந்த ஆண்டு 2024 ஏசர் என்கின்ற அமைப்பு அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்துல 87% குழந்தைகள் 3ஆம் வகுப்புல இதை படிக்க தெரியல. 87% கிளாஸ் 3 படிக்க தெரியல. இதே உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார்ல அவங்களுடைய தாய்மொழி ஹிந்திய குடிச்சு குஜராத்திய குடிச்சு படிக்க சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு பேராகிராஃப். சோ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27% படிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? 27% படிக்கிறாங்கன்னா 73% படிக்க முடியல. தமிழகத்தில் 87% படிக்க முடியல, உத்தரப்பிரதேசல 73% படிக்க முடியல, குஜராத்ல 75% படிக்க முடியல, மகாராஷ்டிராவில் 63% படிக்க முடியல, பீகார்ல 80% படிக்க முடியல. 3ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பையங்க அவங்க தாய்மொழியில் ஒரு பேரா படிக்கணும். தமிழகத்தில் 87% குழந்தைகள் 3ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்பினுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாம் படிச்ச இந்த தமிழ் பேராவை படிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன? விருப்ப மொழி. அதான் சொல்றோம், விருப்ப மொழி. 3வது மொழிங்கிறது விருப்ப மொழி. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரே சப்ஜெக்ட். மலையாளமா, மலையாளம் லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். தெலுங்கா, தெலுங்கு லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். ஹிந்தியா, ஹிந்தி லாங்குவேஜ் 1 சப்ஜெக்ட். அது விருப்ப மொழி. அதுல படிக்க மாட்டீங்க. 3வது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன், ஏன் ஆற்றாமையோடு பேசுகின்றேன்னா இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாம மேல ஒரு ஏணி கொடுத்தா தாங்க ஏறுவாங்க, கயிறு போட்டா தாங்க பிடிச்சி ஏறுவாங்க. அரசு பள்ளியில தள்ளி விட்டுட்டு ஏணியும் கொடுக்க வேண்டாம், கயிறும் கொடுக்க வேண்டாம், இவங்க யாருக்கோ கூலிகளாக கொத்தடிமைகளாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்க்கும், எல்லோரும் எதிர்க்கும். மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏத்துக்கிட்டோம். நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, இருப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட பேசுறோம். நான் 3 மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன். எங்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க, பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போறோம்.